ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி புதுயுகம் வழங்கும் 100% லவ் அண்ட் லவ் ஒன்லி வித் மீ சங்கி மங்கி அண்ட் மங்கி சங்கி. ஆமா, நாங்க சைனா போயிட்டு வந்தனால புது கெட்டப்ல வந்திருக்கோம் மக்களே. ஆமா, நான் மேடம் வந்துட்டு சைனா போயிட்டு ரிப்பன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை உங்களுக்காக வந்து போட்டு காட்டணும் அப்படின்றதுக்காக சைனா கொண்டையில வச்சு அழகா வந்துட்டு சைனா பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க பக்கத்துல. இதெல்லாம் இவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சங்கி மங்கி சொன்னது நான். இந்த சைனா பொம்மை மாதிரி அழகா உட்காந்துருக்காங்க இதெல்லாம் சொல்ல சொன்னது வந்துட்டு ஜெனி மேடம் தான். ஸோ ஜெனி மேடம், ஸோ எப்போதும் போல காதலை பத்தி நாங்க கேட்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல வர நம்பரை பார்த்து உங்க ஃபோன் எடுத்து டயல் பண்ணி உங்களுடைய காதல் உங்களுடைய அன்பு யார் மேல இருக்கு அப்படின்றத எங்க கிட்ட வந்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷமா அதை கேட்டு நாங்களும் சந்தோஷப்படுவோம், நீங்களும் சந்தோஷப்படலாம். எஸ், அவ்வளவுதான். ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? அந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்க அன்பு கதைகள் காதல் கதைகள் எல்லாத்தையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா, நான் இன்னைக்கு ஒரு காலருக்காக வந்துட்டு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன். என் காலர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுடைய ஃபேவரட் கால். உங்களுக்கு தான் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்களே. இல்லங்க, நேத்து ஒருத்தர் கால் பண்ணாருங்க. ஓகே, நேத்து ஒருத்தர் கால் பண்ணி குடு 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 குடுன்னு ட்ரெயின்ல பேசிட்டு இருந்தாரு. ஓ, அந்த ட்ரெயின் காதல் கதை. ட்ரெயின் காதல் கதை. அவர் காதல் கதையை கேட்கறதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆவலா. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கும் வந்துட்டு அவரை கண்ணும் நோக்கியா தான் பண்றாரா இல்ல வந்துட்டு முன்னாடி போய் நின்று பேசுறாரா அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து யோசனை இருந்தேன், இல்ல வேற வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா இல்லையா அப்படின்றாரு. அப்புறம் உங்க ஹஸ்பண்டா இல்ல பிரதரான்னு தெரியலன்றாரு. இந்த மாதிரி நிறைய ஃபன்னெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயும் அடி வாங்காம அழகா நல்லபடியா இந்த கதை கேட்கும்போது அப்படியே எனக்கு ஒரு 90s படம் பார்த்த ஃபீல் இருக்கு. ஏன்னா அதுல தான் வந்துட்டு அவங்க கூட இருக்கவங்க ஹஸ்பண்டா பிரதரான்னு தெரியாது, அவங்க சிங்கிளா வந்து மேரிடான்னு தெரியாது, ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த மாதிரியே இருக்கு. அந்த மாதிரியே இருக்குல்ல. அதே மாதிரி மேல வந்துட்டு ஸ்கிரீன்ல நம்பர் வந்துட்டு இருக்கு. அந்த நம்பரை பார்த்து டயல் பண்ணுங்க, நாங்க இப்போ ரெடியா இருக்கோம். ஸோ ஜெனி, நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி காதல் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நான் கேட்கறேன். ஸோ என்னன்னா நான் எப்போதுமே எல்லா ஷோலையும் நான் கேட்பேன், உங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ இருக்க காலகட்ட காதல் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபோன்லயே தான் போயிட்டு இருக்கு. ஜென்சி லவ். ஆமா, ஜென்சி லவ் ஃபோன்லயே தான் போயிட்டு இருக்கு. ஃபோன்லயே தான் எல்லாமே பண்றாங்க. ஃபோன்லயே பாக்குறாங்க, ஃபோன்லயே பேசுறாங்க, ஃபோன்லயே தூங்கிடுறாங்க, ஃபோன்லயே சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஃபோனு டிஜிட்டல் உலகமா தான் இருக்கு. ஆனா பட் இதையும் தாண்டி இப்போ கூட ஒருத்தர் வந்து ட்ரெயின்ல ஒருத்தவங்களை பார்த்து அட்மையர் பண்ணி அவங்களோட அழகை பார்த்து அவங்க மேல ஒரு காதல் வயப்பட்டு அவ்வளவு அழகா வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதான் ஒரு கவிதை மாதிரி இருக்கு. உண்மையிலேயே 90s படம் பார்த்த ஃபீல் இருக்குன்னு அதை சொன்னேன்ல. அந்த மாதிரி லவ் எல்லாம் இப்போ நம்ம பார்த்து கேட்டே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்ல. அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதா இருக்கு. அந்த லெவலுக்கு போயிடுச்சு காதல்ன்றது. அதுலயும் இந்த ஒன் சைடு லவ், ஒன் சைடு ஃபீலிங் இதெல்லாம் எங்கேயோ கேட்ட கதை மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம கேமராமேன் கூட காதல் இருக்குன்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ஆமா ஆமா, கரெக்ட். டாக்டராம்ல கேமராமேனுக்கு டாக்டருக்கும் லவ் காம்பினேஷன் வேற லெவல். பாத்துக்கோங்க, எங்க ஷோ கேமராமேனுக்கே ஒரு லவ் இருக்கு. சோ எல்லாமே உலகமே வந்து இந்த லவ்ல வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல காதல் தான். எங்களுக்கு வந்து ஜுரம் வந்துச்சுன்னா இனிமே வந்துட்டு எங்க கேமராமேனோட வைஃப் வந்து எங்களுக்கு ஊசி போட்டு எங்களை வந்துட்டு காப்பாத்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இருக்கும். அது ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம மக்கள் வந்து நேர்கள் வந்துட்டு எங்களுக்கு நமக்கு வந்துட்டு மீன் குழம்பு வச்சு தரட்டாங்க, ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்கு வந்து படையிலே போடுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அன்பு காட்டிட்டு இருக்கும்போது நம்ம கேமராமேனோட ஒய்ஃப் நம்ம கிட்ட வந்து அன்பு காமிச்சு ஃப்ரீயா வந்துட்டு ஓசியில வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க அப்படின்னு நாங்க வந்துட்டு சந்தோஷமா இருக்கும், உறுதியா நம்புறோம். ஆமா கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காதல்ல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. காதல் வந்துட்டு ஒரு இடத்துல மட்டும் கிடையாது. ஒரு பொண்ணு மேல வைக்கிறது மட்டும் காதல் இல்லையா? கண்டிப்பா. ஒரு நம்ம அம்மா அப்பா மேல, நாய்க்குட்டிகள் மேல, இயற்கை மேல எல்லாமே காதல் தான் இல்லையா? சோ அந்த காதல் தெரிவிக்கிறதுக்காக இன்னொரு காலர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம போய் பேசுவோம். ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ தமிழ் செல்வி, எப்படி இருக்கீங்கம்மா? ஓகே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். யூ ஆர் ஃபைன். அவர் வரல. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அடுத்த சைனாக்கு இப்பதான் இவங்களை அனுப்பிச்சு விட்டு போயிட்டோம். அப்ப அவங்க ரஷ்யா போயிருக்காங்க அணுகுண்டு வாங்குறதுக்கு. ஆமா, அப்படியே ஃளைட்ல வந்து இறங்கிடுவாங்க. ஆமா, அணுகுண்டு வாங்கிட்டு வந்து இங்கே என் தலையிலே போடலாம் தான் வெயிட் பண்ணி இருக்காங்க, எப்ப போடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும். ஆமா கரெக்ட் தான். அவங்க அப்படி பண்ண மாட்டாங்களே, ரொம்ப நல்லவங்க. ஆமா, அவங்க ரொம்ப நல்லவங்க. எவ்வளவு தூரம் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க. பிரியா ஐயோ ப்ரோ பாத்துக்கங்க, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கும்போது. ஆமா. சோ எப்படி போயிட்டு இருக்கு நாளெல்லாம்? பிரியா வேற ஆண்ட்ரியா. பிரியா பேரு ஆண்ட்ரியாவா? ஆண்ட்ரியா, நடிகை ஆண்ட்ரியா. ஓகே. அப்ப மேடம் போன திருப்பி தான் நேற்று விஞ்ஞானத்தான் புதுசா வந்தாங்க. அவங்கள தெரியாது அவ்வளவா. நல்லா பாத்துட்டு ஒரு நல்ல பேரை வச்சிருங்கம்மா கூடி சீக்கிரத்துல. ஜோதிகா வச்சிருவோமா? அன்சிகான்னு வைக்கலாம். அன்சிகான்னு வச்சிரலாமா? அடடா, ஓகே. ஐயோ கடவுளே. சோ வந்து பாத்துக்கோங்க, அப்படியே என் புகழ் வந்து வையகம் முழுக்க பரவுது. கண்டிப்பா பரவட்டும், நல்லா பரவட்டும். சரி சொல்லுங்க, நீங்க யார் மீது அன்பு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு யாரை பத்தி பேச போறீங்க? நான் வந்து பிரியா மேலதான் அன்பு வச்சிருக்கிறேன். யார்? நம்ம ஆங்கர் பேரு, நம்ம ஆங்கர் பிரியாவா? ஆமா. அப்படியா? ஐயோ, அவங்க மேல காதலா?
இன்னைக்கு கன்வே பண்ணிடுவோம். ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா அவங்கள? ஐயோ இந்நேரம் இந்த கேட்டிருந்தா ஸ்வீட்டா தான் இருக்கீங்க. யாரு நானா? இது ஏதோ போனா போது பாவம் புள்ள ரொம்ப நேரமா பேசினே இருக்கு, அவனுக்கு போவோம் போ இந்தாப்பா பிடிச்சிக்க அப்படின்ற மாதிரியே இருக்கு. இல்ல இல்ல அழகா இருக்கீங்க. ஐயோ ரொம்ப நன்றி ரொம்ப நீங்களும் நன்றி. கியூட்டா தான் இருக்கீங்க. கோயம்புத்தூர் போய் பேச மாட்டோம். ஓ ஆஹா சூப்பர் சூப்பர். அப்ப நானும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆயிடலான்னு இருக்கேன். வாங்க வாங்க சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர் குளு குளுன்னு இருக்கு. குளு குளுன்னு இருக்கும். அச்சச்சோ உண்மையாவே மாப்பிள்ளை ஆக்கிடுவாங்க போல இருக்கே. சரி ஓகே சொல்லுங்க. பிரியாக்கு வந்துட்டு லவ்ஸ் கன்வே பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? பிரியா வராம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பொண்ணு பேரு பிரியா. அப்படியா? ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, போன்ல அப்படியே வந்துட்டு பிரியா பிரியான்னு ஒரு பாட்டு பாடுங்க. அவங்க கண்டிப்பா வந்துட்டு நெக்ஸ்ட் ஷோல வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. எங்களுக்காக பாடுங்க பாப்போம். பிரியா பிரியா ஓ பிரியா 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 ஓ பிரியா. ஏம்மா பிரியா எங்க இருந்தாலும் நாளைக்கு ஷோல வந்து மேடம் கிட்ட பேசிடுமா, பாவம் ரொம்ப ஒண்ணு வந்துட்டு பாட்டெல்லாம் பாடி கூப்பிடுறாங்க. அன்பெல்லாம் அன்பா அவ்வளவு வந்து பொழியறாங்க. இங்க வாங்க ஒரு நாள் அவங்க வரட்டும். கண்டிப்பா 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 மாத்தி மாத்தி வருவாங்க. மாத்தி மாத்தி வருவோம். சரி நீங்க பிரியாக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? அவங்கள நல்ல உடம்ப பாத்துக்கிட சொல்லுங்க, ஹெல்த்த பாத்துக்கிட சொல்லுங்க. ஓகே. அவங்க நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. அவரும் ரொம்ப நல்லவரு. ஓ ஓகே. அந்த அவரு யார்? ஐப்ரோவா? ஓகே. சாப்பிட்டீங்களா? நாங்க சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர். நீங்க கேட்ட அந்த ரெண்டு ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. 11 மணியானா இதான் தேடுது. ஐயோ ஐயோ சந்தோஷம் சந்தோஷம் ரொம்ப நன்றி. அந்த ரெண்டு பேர்கிட்ட நீங்க சொன்ன விஷயத்தை நாங்க அப்படியே கன்வே பண்ணிடுறோம். பிரியாட்ட சொல்லிருங்க ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு எந்த ஊரு? அவங்களுக்கா? அவங்களுக்கு வந்துட்டு சென்னை தான் ஊரு. ஓகே 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 டன் Thank you so much for calling ma. இல்ல நம்ம ஆங்கர் பிரியா மேல வந்துட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு காதல் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை கேட்கும்போது. ஐப்ரோ மேலயும் பிரியா மேலயும் ரொம்ப அழகான ஒரு அன்பு வச்சிருந்தாங்க. ரொம்ப நன்றி. சோ அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடுவோம். யாருன்னு பார்த்தலாம். ஹலோ ஹலோ உமா ஃப்ரம் சிதம்பரம். உமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஹான்சிகா மேடம். ஆஹா 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 ஒரே 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 ஹீரோயின்ஸா என் பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துக்கோங்க நீங்க எவ்வளவு பிளஸ்ட். வேற என்ன வேணும்? ஆமா எனக்கு வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஐயோ கடவுளே இதெல்லாம் எப்படி சொல்லுவேன். மேடம்லாம் வரலையா? அவங்கலாம் வந்துட்டு அத சொன்னல ரஷ்யா வரைக்கும் அணுகுண்டு வாங்கறதுக்காக போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து ரஷ்யா போயிருக்காங்க, இன்னொருத்தர் வந்து எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அவர் வந்து பேங்காக் போயிருக்காரு. நல்லவேளை தாய்லாந்துன்னு சொல்லுங்க. அவரு வந்து வந்துருவாரு, நாளைக்கு வந்துருவாரு. உங்களுக்கு கவலையப்படாதீங்க. அவருதான் மெயின் அணுகுண்டு சப்ளையே. நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணா நல்லாவே இருக்கும்ல. எல்லாரும் சேர்ந்து பண்ணா ஷோவே கலகலன்னு ஆயிடுங்க. கலகலன்னு ஆயிடும். ஆமா எல்லாரும் என்ன பண்றாங்க, இதுதான் சான்ஸ் சொல்லி என்ன கும்பிடுவாங்க. நானே அப்பப்ப சான்ஸ் கிடைக்கும் போது ஒருத்தரையா ஜாலியா ஓடிட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா ஒரு வழி மொத்தமா எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா என்ன முடிச்சு விட்டுருவாங்க. ஹான்சிகா மேடம் உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க, கேட்டதே இல்ல. அடடடடா என் ஃபேமிலியா? நான் வந்து சென்னை தான்மா, சென்னை பொண்ணு தான் நானு. உங்க ஃபேமிலில எத்தனை பேர்? எங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, ஸ்மால் ஃபேமிலி. அது நானு, அம்மா, அப்பா, ஒரு சிஸ்டர், அவ்வளவுதான். ஓகே. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க மேடம். அவரை கேளுங்க, அவர்கிட்ட தான் நிறைய விஷயம் வரும். உங்க ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்ல. என் ஃபேமிலி பத்தி சொல்லவே இல்லையா? எனக்கு வந்துட்டு என்ன அம்மா அப்பா ஒய்ஃப் பாப்பா குட்டி பையன் இருக்கான். சோ லைஃப் நல்ல ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு பாப்பா குட்டி பையன், இப்பதான் 6 months ஆகுது. பையன் பேரு தீரன். ஓ சூப்பர். ஆமா 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 ஆமா. அது இல்லாம நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பாக்கெட்ல தான் வச்சு சுத்திட்டு இருக்கேன். ஒருத்தரையா வந்து அப்படியே வரிசையா நின்னுட்டே இருக்காங்க பின்னாடி அனுமார் வால் மாதிரி. அப்ப டெய்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்டோரிலாம் சொல்லலாம்ல நீங்க? டெய்லி அதுதான் எனக்கு வேலை இல்ல. நான் உங்க கதையை கேட்க வந்தா நீங்க ஏன் கதையில கேக்குறீங்க? வண்டவாளெல்லாம் தண்டவாளத்துக்கு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நான் பல்ல அடி விழும். அப்புறமா வீட்டுக்கு போனா உத விழுந்துரும் பயங்கரமா. அதனால தான் பயப்படுறாரு. ஆமா ஆமா எவ்வளவு நம்பிக்கை மேல சந்தோஷம். ரொம்ப நன்றி இவ்வளவு நம்பிக்கை வச்சதுக்கு. சரி நீங்க யார் மீது காதலிச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்லையே. சொல்லுங்க. நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது, நான் வந்து 5வது படிக்கும்போது நடந்தது சொல்றேன். ஓகே. அவங்க எங்க வீட்டுல வந்து குத்த நடந்தாங்க. ஓகே. அவங்க வீட்டுல வந்து அத்தை மாமா, அவங்க மருமகன் பையன்,
ஓகே பட் இன்னும் வந்து 2 பொண்ணு 2 பையன் அவங்களுக்கு. ஓகே கொஞ்சம் அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்பா கதைய. அவங்க வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமா குடுத்தன இருந்தாங்க. ஓகே அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க எங்க வீட்ல. ஓகே ஒரு ஃபேமிலி டைப்ல பாண்டிங்ல வந்துட்டாங்க இல்லையா? ஆமா. ஓகே அவங்க வீட்ல வந்து அவங்க மருமக கீழ்ச்ச கோட்டை தாண்டவே மாட்டாங்க அவங்க மாமியாருக்கு. ஓ சூப்பர். இந்த இடத்துல வந்து அவங்க பேரை சொல்லி விரும்புறேன், பாலகிருஷ்ணன் அண்ட் அமுதா. ஆஹா அருமை அருமை. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு, ஒரு பையன் 2 பொண்ணு. ஓகே அப்ப அந்த பாப்பா வந்து எல்கேஜி படிக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஓ வரும்போது அவங்க எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே ஓகே அவங்க 7 வருஷம் அப்படியே கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓ எங்க வீட்டுல 7-8 வருஷம் அவங்க குடுத்தன இருந்து நல்லது கெட்டதெல்லாம் நல்லா செஞ்சு அந்த அத்தை மாமா. ரெண்டாவது அவங்க பொண்ணுங்க எல்லாம் வருவாங்க லீவ் விட்டு ஆனுவலுக்கு. ஆஹா அருமை அருமை. ஒரு குடும்பமாவே மாறிட்டீங்க இல்லையா? ஆமா அவங்களும் அவ்வளவு க்ளோஸ். எங்க வீட்டுல ஒரு 7-8 பேரு, அவங்க வீட்டுல 7-8 பேர்னா பாருங்க. ஓகே சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு கூட்டு குடும்பமா இருந்து அவ்வளவு அழகா இருந்திருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா இருங்க. அதுவே நாங்களும் எது பண்ணாலும் ஷேர் பண்ணி கொடுப்போம். வெரி நைஸ். கண்டிப்பா கண்டிப்பா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஐயா நீங்களா? ஆமா நானே தான். ஐயா உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டு கதையை சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? உங்க கதையை கேட்டுட்டு எனக்கே தூக்கம் வரல. ஆஹா இப்படி ஒரு கதையை நான் மிஸ் பண்ணிட்டேனே. அதை கண்டினியூ பண்ணுங்களேன் எனக்கும் சேர்த்து கொஞ்சம். நேத்து கொஞ்சம் இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. என்ன 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 நடந்துச்சு? அது வந்து நேற்று அதே மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன், அவங்களும் வந்துருந்தாங்க. ஓகே ஸோ நானும் அதே மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். பாதி வழியில என்ன ஆச்சு, அவங்க எழுந்து அப்படியே என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ வந்துட்டு கையை கொடுத்துட்டு என்கிட்ட கை கொடுத்தாங்க. கை கொடுத்துட்டு சொல்லுங்க அப்புறம் என்னாச்சு? கொடுத்துட்டு என்ன இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, நின்றுட்டு இருந்தீங்கன்னா வேற யாராவது வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க. ஆஹா இதை விட ஒரு அவமானம் தேவையா நமக்கு? என்ன ப்ரோ, அதான் நேத்தே சொன்னேன் இல்லையா, நேரா போயிட்டு பேசுங்க அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்திருக்காங்க பாருங்க. சோ நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. ஓகே எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே அதே மாதிரி ஷாக்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஐடியால இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்களா வந்து என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகே அப்பதான் நான் ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அதனால வந்து அப்புறம் சொல்லிட்டு அதே எடுத்து போய் உட்காந்துட்டாங்க. அப்படியா? எனக்கு இன்னும் அதே தயக்கம் பயம். சரி ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க. நாளைக்கு கால் பண்ணி அவங்க நம்ம ஷோவை பார்க்க சொல்லுங்க. ஓகே ஓகே இந்த டைம் கரெக்டா ஷோவை பார்க்க சொல்லுங்க. ஷோவை பார்க்கும்போது ஷோலயே எல்லாருக்கும் முன்னாடி வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க. சூப்பர் சார். சூப்பர்ல, அவங்களுக்கும் தெரிஞ்சு போய்டும், உங்களுக்கும் ஈஸியா போய்டும் வேலை. சோ பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் இல்லையா? ஆமா சார். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது. சரியா? ஷூர் சார். ஓகே சூப்பர். சோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஒரு மொமெண்ட்? அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருந்துச்சு, ஒரு மாதிரி ஷாக்கிங்காவும் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாவும் இருந்திருக்கும் அவங்க ஏஞ்சி நடந்து வந்தபோது இல்ல? ஆமா சார். இல்ல பட 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 அடிச்சிருக்கும், கால் கை கால்லாம் நடுங்கி இருக்கும்ல, ஐயோ என்ன நடக்க போதோ அப்படின்னு. இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறந்துச்சு சுத்திலும். எல்லாம் பறந்துச்சா? சோ அவங்க பேர் கேட்டிங்களா? அவங்க பேர் கேட்டேன். என்ன 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 சொன்னாங்க? அவங்க பேர் என்ன? மதிவதனி. 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 ஆமா. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அவங்களுக்கு வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க இல்லையா, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேரேஜ் ஆகலன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு இன்னைக்கு. கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்புறம் என்ன சந்தோஷமா வந்துட்டு காதல் பண்ணுங்க, கண்ணும் கண்ணும் நோக்கி அலைய இருக்காதீங்க. அவங்களும் எவ்வளவு நாள் தான் இவர் வந்து சொல்லுவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்து இவர் வரவே மாட்டாருப்பா நம்மளே போயிடலாம்னு அவங்க ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அதான் அவங்க பாருங்க, அவரும் வந்து பார்த்துனே தான் இருக்க, பேசவே மாட்டேன்ற, நானும் எவ்வளவு நாள் தான் உட்காந்துட்டே இருக்குது, வா நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டாங்க பாருங்க ப்ரோ. ஆமா சார், ஒரு மாதிரி ஷை ஆயிடுச்சு சார். ஷை ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஷை பண்ணக்கூடாது இனிமே. ஸோ தைரியமா வந்துட்டு காதலை வெளிப்படுத்துங்க, நல்லபடியா வெளிப்படுத்துங்க. ஸோ லவ் பண்ணிட்டு சந்தோஷமா ஹாப்பியா நீங்க வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் கால் பண்ணி உங்க ஃபேமிலி ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் அப்பெல்லாம் வந்துட்டு எங்களை இன்வைட் பண்ணணும். சரியா? உங்க மேரேஜுக்கு கண்டிப்பா அர்ஜுன் வந்து நடுவுல நின்னு தலைமை தாங்குவார். ஆமா தலைமை தாங்குவார். ஆமா நானும் ஐப்ரோவும் வருவோம். ஒரு குருவி 2 குருவி ஆனதே அப்படின்ற மாதிரி.
ஓகே ஓகே Okay, தேங்க் யூ ரொம்ப சோ நன்றி. மச் பயங்கர ஹாப்பியா இருக்கு இவரோட பேசுனது இல்ல நான் இன்னைக்கு மார்னிங் தான் நான் ஷோல வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான வந்துட்டு ஒரு காதலை வந்துட்டு கேட்டோம். train காவியம். ட்ரெயின் காவியம். ஸோ அந்த ட்ரெயின் காவியம் வந்துட்டு அவங்களே ஸ்டெப் எடுத்து வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா happy-ஆ இருக்கு. இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு உலகம் வளர்ந்துருக்கு பாருங்களேன். முன்னாடி பெண்கள் வந்துட்டு கூச்சமா இருக்கும்போது ஆண்கள் வந்துட்டு அவ்வளவு அழகா வந்துட்டு காதல் வெளிப்படுத்துவாங்க. இப்ப ஆண்கள் கூச்சமா இருக்காங்க, பெண்கள் நடந்து வந்து வெளிப்படுத்த வேண்டியதா இல்ல இருக்கு. சோ அழகா வெளிப்படுத்திட்டாங்க. ப்ரோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஷோல வந்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு அவங்களுக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க தைரியமா. ஸோ லைஃப்பை வந்துட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருக்க கத்துக்கோங்க. ஸோ நிறைய காதல் கதைகள், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான காவியங்கள்லாம் நாங்க இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளோ ஹாப்பியா இருக்கும், வேற ஒரு வைப் ஆகி போயிடுச்சு இப்போ. இல்ல சோ எனக்கு இன்னைக்கு ஷோல வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அவரோட காதல் கதையை கேட்கும்போது. சோ இதே மாதிரி காதல் கதையோட அந்த ஒரு ஃபன்னோடய நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடுவோம். போயிடலாம். சோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம் கவிதா மேடம். அர்ஜுன், ஜெனி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்றேன். அச்சச்சோ, சாரி வெயிட் பண்ண வச்சதுக்கு. எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறேன். நல்லா இருந்தது இல்லையா? அருமையா இருந்தது இல்ல? ஆமா, அருமையா இருந்தது. நேத்தும் கேட்டேன், கேட்டேன். இல்ல எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா ஆமா. ஸ்டோரி. அதாவது ஒரு எபிசோட் மாதிரி பாத்துட்டு இருக்கோம். இந்த காதல் என்னாச்சு, பேசுனாங்களா இல்ல ஸ்நேகம் மாதிரி ரயில் காதல். ஆமா, ரயில் காதல் அவ்வளவு அழகா வந்துட்டு ஒரு வாரமா வந்துட்டு அவங்கள பார்த்து கடைசியில அவங்களே வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. ஆமா ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க. சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா. சோ இந்த மாதிரி வாழ்த்துக்கள் வந்துட்டு பிரதர் பாத்துக்கங்க. உங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்து உங்களை வாழ்த்துறாங்க. வாழ்த்துது, உங்க காதல் வந்து ஜெயிக்க போகுது, நோ டவுட். சோ கவிதா அம்மா, நாள் எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுனாலே நல்லா போகுது. ஐயோ ரொம்ப நன்றி. நீங்க சொல்றது கேட்க ஹாப்பியா இருக்கு. ப்ரோக்ராம் பண்றீங்க. அது நிறைய பேர் மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. எங்க அக்காவுக்கு சொல்றேன், பேசுடின்னா அக்கா பேசுறதுக்கு ஆசை, ஆனா பயந்துட்டு பேச மாட்டேங்குது. அதுதான் அர்ஜுன் பார்த்தாதான் எல்லாரும் கொஞ்சம் பயந்துடுறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்தா பயப்படுறீங்களா எல்லாரும்? இல்ல சொல்லுங்க. சமத்து பிள்ளை, அழகு பிள்ளைன்னு சொல்லுங்க. நல்லா பண்றீங்க. எல்லாரும் நல்லா பேசுறீங்க. ரொம்ப நன்றி. எங்களுக்குலாம் நல்லா பேசுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நன்றி. இன்னைக்கு காலையில வாக்கிங் போனீங்களாமா? ஆமா ஜெனி, போயிட்டு வந்துட்டீங்க. இவங்களையும் கூட்டு போங்க. நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? சரி. எங்களுக்கு ஆடி பிறந்ததுல இருந்தே வந்து வெதர் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அப்படியா? சூப்பர். சென்னையே கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இப்போ, அதனால உங்க ஊர் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமா, அது மனசுக்கும் நல்லா இருக்குது. அதனால மழை பாட்டா? மழை துளி மண்ணில் சங்கமம் அந்த பாட்டா? பாடுங்க. We are waiting. ஓஹோ மேகம் வந்ததோ, ஆஹா தேடி வந்ததோ, ராகம் தந்ததோ, ராகம் தந்ததோ, எல்லாம் பூவைக்காகத்தான், பாடும் பாவைக்காகத்தான், பூக்கள் மேல் நீ துளிகள் வெண்பாக்கள் பாடாதோ, தூரல் போடும் நேரம் பூஞ்சாரல் வீசாதோ, ஓஹோ மேகம் வந்ததோ, ஏதோ ராகம் தந்ததோ. அருமை. பாடுறதுக்கு புதிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம் எப்போதுமே. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசுறது. ஆமா, ஏன்னா வீட்டுல இருக்க பெண்மணிகள் எப்போதுமே வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காம பாத்தீங்களா? சோ நீங்களும் வந்துட்டு உங்களுடைய ஒரு திறமையே எங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அவ்வளவு அழகா பாடுறீங்க. சோ வேலைகள் பாக்குறீங்க, வாக்கிங் பண்றீங்க, அட் தி சேம் டைம் உங்களுடைய உமன் பவர் அப்படின்றத நல்லா அழகா காட்டுறீங்க இல்லையா? நன்றி. உங்களை பார்த்து நிறைய விஷயம் எல்லாருமே கத்துப்போங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி கத்துக்கிறோம். ஸோ ஒரு மல்டி டேலண்டட் உமனா நீங்க இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஸோ அடுத்த காலர் நம்ம கிட்ட இருந்து லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்டே பேசிடுவோம். ஸோ வணக்கம், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆஹா சாலியா, எப்படி இருக்கீங்க? இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு? என்னையவா? அழகை படைக்கும் திறமை முழுக்க உணர்ந்து தந்தது எங்கிட்ட
சொன்னது ஆஹா. விடிய விடிய மடியில் கிடைக்கும் பொன்னினையும் நெனி வீட்டட்டும் என்னெனி வினி வந்து கடந்திடு வேல் படம் என்று கடந்திடு ஆஹா. இங்கு கிடக்குது ஆஹா. உடன் வந்து என்ன, நீ என்ன, உயிர் என்ன? கொடு அப்பா உயிர் கொடுத்துடலாம் விட்டுருங்க. செப்பிகண்டன்று ஆஹா. பணியை செப்பத்தில் ஒன்று என்ன வந்தது இந்த சிலையே சிலையே. அர்ஜுனுக்கு தானே இந்த பாட்டு பாடுனீங்க? இல்ல ஜெனி, 2 பேத்துக்காக எங்க 2 பேருக்காகவும் பாத்தீங்களா? சரி சரி, ஏதோ போனா போதுன்னு எனக்கு கொஞ்சம் சேர்த்திருக்கீங்க. ஓகே, பரவாயில்ல. இல்ல, நம்ம எல்லாம் ஒரு சொந்தமாயிட்டோம் தெரியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்க இருந்தாலும் யாரும் ஒரே யாரும் சரி. ஆஹா, அருமை அருமை அருமை. சரி, சாதியா, இன்னைக்கு என்ன மக்களுக்கு சொல்ல போறீங்க? இப்போ ஒரு உங்களுக்கே தெரியாது, எல்லாம் யாருக்கு தெரியும் தெரியாது. ஓகே But எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். ஓகே பொதுவா வந்துட்டு இந்த பர்த்டே கிஃப்ட்னா குடுக்காம தான் செய்வேன், ஒடியோ வாங்க மாட்டேன். ஏன்? அதே போல எல்லாத்தையும் சொல்றேன், குடுத்துருங்க, வாங்காதீங்க. ஐ மீன் பெரிய மாரிலாம் செஞ்சு கொடுங்க, ஓ வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். கை நீட்டது இருக்கக்கூடாது, எதிர்பார்த்தாலும் இருக்கக்கூடாது. ஆஹா. ஆசைப்பட்டீங்கன்னா விருப்பம் எல்லாம் கொடுத்துட்டு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து சின்ன பாப்பா, எங்க பாப்பா 6th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகே. எனக்கு டியூஷன் பசங்க இருக்கானுங்கல்ல, ம் அந்த அழகழகா மீன்லாம் இருக்குல்ல குட்டி குட்டியா, ஆமா. அந்த மீனை வந்து பரிசா கொடுத்துட்டானுங்க பர்த்டே கிஃப்ட். ஓ, எனக்கே தெரியாது. ஓகே. அது வாங்கி ஒரு பவுல்ல போட்டு வச்சிருச்சு. அச்சோ. அதோட முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 3 நாளைக்கு ஒருக்க நான் தான் அதை கிளீன் பண்றது எல்லாம் பண்றது, கையில எடுத்தா வந்துரும், எல்லாம் பண்றோம். ஒரு லெவலுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் வெளியில போயிட்டேன். பெருசாயிடுச்சு, ஒரு கை அகலத்துக்கு பெருசாயிடுச்சு, வேற 1 முழம் நீளத்துக்கு. சாக்கு மீனுன்னு சொன்னானுங்க. ஆனா அது சாக்கு மீனா எனக்கு தெரியல, அது மூச்சு நீளமா இருக்கும். பாத்தீங்கன்னா கீழே விழுந்துட்டு கடலில் வந்துட்டனால தப்பிச்சுட்டு எறும்பு மொச்சிருச்சு. ஓடி போய் கல்லு இழுவி எல்லாம் வச்சு உள்ள பவுல்ல போட்டு அந்த ரெக்கையெல்லாம் துடிக்குதா, வால் எல்லாம் துடிக்குதான்னு பார்த்து எனக்கு படபடப்பு, பொழைச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு படைக்க வச்சு ஒரு நாள் மிட் நைட் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்டது. எங்கடா அது 6 ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டது, ஒரு மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட் கேட்டது. அப்பதான் நான் இங்க முடிச்சு பார்த்து பயந்து வர போயிட்டேன். எங்க இருந்து சவுண்ட் வருது, எங்க இருந்து சவுண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா பவுல்ல இருந்து தான் சவுண்ட் வருது. ஏன் சவுண்ட் போறதே எனக்கு அப்பதான் தெரியும். எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். என் கையை நீட்டினா கையில அப்படியே வந்துரும் 3 மீன்களும். அழகு அழகு அழகு. அதெல்லாம் எடுத்து அந்த பவுல்ல போட்டு கழுவி திரும்ப போட்டுருவேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இதாயிடுச்சு. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா என் வீட்டுக்கு சொன்னது பெருசா ஆயிடுச்சு. வயசு ஆக ஆக இறந்து போயிடும், தாங்க மாட்டேன், ஆத்துல விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் தாங்க இருக்கும். ஆனா 1 by 1 இறந்து போச்சுங்க. என்னால் வாழ்நாள்ல மறக்கவே முடியாத ஒண்ணு எனக்கு. கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்டு நம்ம அந்த மீனை மாற்ற முடியல. புரியுது புரியுது. நம்ம ஆசைப்பட்டு வளர்த்த ஒரு உயிருள்ள ஒரு ஜீவன் வந்துட்டு நம்ம கூட இப்ப இல்லைன்னா அது ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு நல்லாவே தெரியுது. சோ ரொம்ப நன்றி சாதியா, அவ்வளவு அழகா வந்துட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ஸோ ஜென்னி, நமக்கு க்ளோஸா வந்து நம்ம ஒரு பெட்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நமக்காக வந்துட்டு அது நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஸோ அதுங்க வந்துட்டு உண்மையாவே லவ் கொடுக்குங்க நமக்கு. 100% இல்ல 200% கொடுக்கும். ஆமா. ஸோ அந்த லவ் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க இல்ல அப்படின்னா நம்மளுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகும் அட் தி சேம் டைம். ஸோ இதே மாதிரி அவ்வளவு அழகா சூப்பரா ஷோ போனுச்சு. ஸோ அடுத்த நிகழ்ச்சியில மீண்டும் நம்ம 2 பேரும் சந்திப்போம். Until then, it's bye from Jenny and Arjun. Take care. Bye bye.